அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 17, 2025 வைகாசி 3ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றவர்கள் போல் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் எண்ணும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவோம். வாழ்வில் வெற்றியடைவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டிய நேரம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் நம்மளுடைய நினைவூட்டல்கள் வரிசையில் நாம் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், இவைகள் வரைய கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சிகளையும் முயற்சிகளை நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக இலக்கை நாம் நினைத்து அல்லது இலக்கை நாம் நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நினைத்து அல்லது இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நினைத்துனா நம்ம ஏற்கனவே இலக்கை நிர்ணயித்திருப்போம். ஆனால் அந்த இலக்கு எது என்பதை நாம் மனதில் கொண்டு வந்து அதை நோக்கி நாம் இன்று பயணிக்கிறோம். இன்றைய பயிற்சியை செய்கிறோம், இன்றைய நிகழ்ச்சியை செய்கிறோம், இன்றைய செயலை செய்கிறோம்னு அந்த இலக்கை நாம் நினைத்து தொடங்கணும். நிர்ணயித்து அப்படின்னா ஒரு இலக்கை நம்ம தொடங்கியிருப்போம், வெற்றி அடைஞ்சிருப்போம், அதை தொற்றுப்போம். அப்போ அடுத்த ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். ஸோ இப்போது இலக்கை நிர்ணயித்தல் அல்லது இலக்கை நினைத்தல் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும்.
ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்கணும். இதை நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா அந்த கண்டக்டர் இடத்தில் நம்ம வந்து எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படிங்கிற அந்த தகவலை சொன்னால் தான் அதற்கான டிக்கெட் வழங்கப்படும். அந்த இடத்துக்கு நம்ம செல்ல முடியும். நம்ம ரயில் பயணம் போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை சொல்லி டிக்கெட் எடுத்தால் தான் அந்த ஊருக்கான ட்ரெயினில் ஏறினா தான் நாம் அந்த இடத்தை அடைய முடியும். கால் போல போக்கில் மனம் போன போக்கில் நம்ம வந்து பயணிப்போம் அப்படின்னா அந்த பயணம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எப்போ முடியும், அதனால் என்ன நடக்கும், எதுவுமே தெரியாது. அது வந்து யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து இந்த ஊருக்கு தான் போகிறோம், இத்தனை மணிக்கு கிளம்பக்கூடிய பஸ்ஸில் போகிறோம் அல்லது ரயிலில் போகிறோம் அல்லது விமானத்தில் போகிறோம்னு நாம் முடிவெடுத்து பயணித்தோமானால் நாம் எண்ணியவாறு அது நடக்கும். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிப்பது, இலக்கை நோக்கி பயணிப்பது அப்படிங்கிறது இந்த இரண்டும் வருது. இலக்கை நிர்ணயித்தல் அப்படிங்கிறது எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற டிக்கெட் எடுக்கிறது. இலக்கை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது எதில் போனோம்னா நம்ம அந்த இலக்கை அடையலாம்னு எந்த பேருந்தை தேர்வு செய்வது, எந்த ரயிலை தேர்வு செய்வதுங்கிறது மாதிரி. ஸோ இலக்கை நிர்ணயித்து, இலக்கை நினைத்து, இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்படி பயணித்தோம்னாலே போதும், பயணித்தாலே போதும், இலக்கை நோக்கிய பயணம் இருந்தாலே போதும், இலக்கை அடைய முடியும். ஆனால் இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது சில பல இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும், இயற்கையாகவே ஏற்படும், நமது மனதுக்குள்ளேயே ஏற்படும். இலக்கை நம்மளால் தொட முடியுமா, அடைய முடியுமா, நம் இலக்கு அப்படிங்கிறத பெருசாக வச்சுருக்கோமே, நம்மளால் சாதிக்க முடியுமா, இப்படின்னு நமக்குள்ளாக வரும், இயற்கையாகவும் வரும். ஆனால் நமக்குள்ளாக வந்தாலும் சரி அல்லது வெளியிலிருந்து வந்தாலும் சரி, நாம் நமது மனதிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னவெனில், அந்த மனம் ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்மளுடைய ஆழ் மனதில் கேட்க வேண்டிய கேள்விகள்னு சொல்லி கொடுத்துருப்பேன். முதல் கேள்வி, அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது, இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இதை நாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நிகழ்வை தொடங்கும் பொழுதும் நாம் இலக்கை நினைத்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நாம் கேட்க கேட்க நாம் எங்கே டைவர்ஷன் ஆகியிருந்தாலும், எங்கே நாம் வந்து மடைமாற்றப்பட்டிருந்தாலும், எங்கே நாம் திசை மாற்றப்பட்டிருந்தாலும், எங்கே நாம் கவனம் சிதறி எங்கோ சென்று கொண்டிருந்தாலும் நாம் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து விட முடியும். ஸோ ஒரு கேரம் போர்டு இருக்குது, அந்த கேரம் போர்டில் ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்ம வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து நம்ம காயினை நோக்கி அடித்து அந்த இலக்கு அப்படிங்கிற அந்த ஹோலில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும், அதை வந்து அனுப்பணும், அதை வந்து விழுக வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கர் எங்கேயாவது இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கரை எடுத்துகிட்டு வந்து நம்ம குறி வச்சு நம்ம வந்து அதை காயின் பண்ணணும். அப்போது இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து எங்கிட்டங்கிட்டும் போயிடும். அதை எடுத்துகிட்டு வந்து இலக்குக்கு நேரம் வச்சு நம்ம வந்து பயணிக்க வைக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர் போல தான் நாம் நம்மளுடைய மனமாகட்டும் அல்லது நாமாகட்டும் நம்ம எங்கேயாவது மாறிவிடும், இடையில எங்கேயாவது போயிடும். அது எங்கே இருக்கோ அங்கேருந்து சுண்டக்கூடாது. நாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இலக்கை குறிவைத்து பயணிக்கணும். அப்போது நாம் நமக்குள்ளே அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா. இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், கவனச்சிதறல் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அது இயற்கை. திசை மாறுதல் இயற்கை, மடை மாற்றுதல் இயற்கை. இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். எவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் வரும். ஆனால் இந்த கேள்வியை கேட்டுட்டா நாம் பெரிய சாதனையாளர்களாக மாற முடியும். சாமானியர்களுக்கு நிச்சயமாக, சாமானியர்களோ சாதனையாளர்களோ எல்லாருக்கும் திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் இப்படி நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சாமானியர்கள் அதை அப்படியே பின்தொடர்ந்து எங்கோ சென்று விடுவார்கள். டிக்கெட்டு எடுக்காமலே ஏறி உட்காந்து ரயில் பயணம் அப்படிங்கிறது அது எங்கேயோ போகிறது. எந்த ஊர் ரயில் தெரியாது, எந்த மாநிலத்துக்கு போகுது, எந்த மொழி எதுவும் தெரியாது. எங்கேயோ போய் யாரோவாகி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எப்படியோ வாழ்க்கை ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படி சென்று விடுவார்கள்.
ஆனால் இலக்கு நிர்ணயித்து பயணித்தவர்கள், இந்த ஊருக்கு தான் போகிறோம், இந்த ரயிலில் தான் பயணிக்க போகிறோம், இந்த ரயில் இத்தனை மணிக்கு வரப்போகுது, இந்த ரயில் இத்தனை மணிக்கு செல்லப்போகுது, நாம் அங்கே போய் இந்த நபரை சந்திக்க போயிடும், அல்லது இந்த தொழில் புரிய போயிடும், இந்த பணி செய்ய போயிடும், அதன் வாயிலாக நம்ம அடுத்த இலக்கை அடைய போயிடும் அப்படின்னு நிர்ணயித்து பயணித்தவர்கள் மட்டுமே சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். ஸோ சாமானியர்களாக இருக்க போயிடுமா, சாதனையாளர்களாக இருக்க போயிடுமா அப்படிங்கிறத இந்த கேள்வியை நம்மளை வழி நடத்தும். இதை நித்தம் நித்தம் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும், இப்போ நான் நம்மளுடைய 8 நடை பயிற்சிக்காக ஆடியோ பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்திருக்கும் பொழுது நான் தேடல்கள் அப்படிங்கிறது இருக்கும். மொபைல் ஃபோனில் அல்லது சிஸ்டத்தில் அல்லது என்னோடய புத்தகத்தில், இப்படி நான் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து எழுத ஆரம்பிப்பேன், படிக்க ஆரம்பிப்பேன், பார்க்க ஆரம்பிப்பேன். இப்போது எனக்கு கவனச்சிதறல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்போது நான் என்னுடைய புத்தக அலமாரியை நான் பார்க்கும் பொழுது, இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் அந்த புத்தகத்தை தேர்வு செய்யும் பொழுது, எனக்கு ஏதேனும் ஒரு பழைய புத்தகம், அதாவது பழைய புத்தகம்னா நான் படித்தது, கல்லூரியில் படித்தது, அல்லது நான் சுவாரஸ்யமாக வாசித்த நாவல்கள், ஏதோ ஒரு கதை புத்தகம், அல்லது என்னுடைய ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஆல்பம், இவைகள் என் கண்ணில் சிக்கும்போது அதை எடுத்து பிரட்டி பார்க்க ஆரம்பிப்பேன். அதில் நான் கொஞ்சம் லயிச்சிடுவேன். அப்படியே அதுக்குள்ளே பயணித்துக்கிட்டு இருப்பேன். அந்த அற்புதமான தருணத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி டங்கின்னு மணி அடிக்கும். என்ன அப்படின்னா, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன? நம்ம டைகர் கிளப்புக்கான ஆடியோவை தயாரிக்கணும். அப்போ அந்த ஆடியோவுக்கு தேவையான தலைப்புக்கான புத்தகத்தை தேடணும். அந்த புத்தகத்தில் இருந்து நான் ஹிண்ட்ஸ் எடுக்கணும். அதை விடுத்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு விதமான திசை மாறுதல். நம்ம இப்போ மொபைல் ஃபோனில் தேடுறோம். நம்ம சர்ச் இன்ஜினில் டைப் அடித்து எதையோ ஒன்று டைப் அடித்து தேடுறோம். அது ஏதோ நிற்கும். முதல் 2 கட்டுரை நான் தேடியதாக இருந்தாலும் 3வது ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை இருக்கும். ஸோ அந்த கட்டுரையை நான் படிக்க ஆரம்பிப்பேன். அந்த கட்டுரையின் தலைப்பு எனக்கு பிடிச்சு, சரி ஒரு 2 நிமிஷம் தானே படிச்சிடலாம் அப்படின்னு நம்ம படித்து முடிப்போம். படித்து முடிக்கவும் அதுவே இன்னொரு பாப்பப் நிற்கும், இன்னொரு கட்டுரை. அது இன்னும் சுவாரஸ்யமாக காட்டும். ஓ இது இப்படியா, இவங்க இப்படியா, ஓ அதனால தான் அது அப்படி நடந்ததா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை தொத்தி ஒரு செய்தி நிற்கும். அப்போ அதை பின்பற்றினால்னு அது எங்கேயோ என்னை அழைத்து போகும். அப்போது எனக்குள்ள அந்த கேள்வி கேட்கணும், நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? உடனே இல்லை நம்ம எதுக்காக உட்காந்தோம், எந்த கேள்வியை தேடணும்? ஆஹா, ஹிஸ்ட்ரியில் போய் தேடி பார்த்தோம்னா நம்ம முதல்ல தேடின கேள்வி என்ன, அது எத்தனை மணிக்கு தேடினோம், 2:55க்கு ஒரு கேள்வியை தேட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 3:25 நம்ம எந்த இடத்துல நின்றுருக்கோம், ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை நம்ம எப்படி செலவழிச்சிட்டோம் அப்படின்ட்டு மீண்டும் என்னுடைய மடை மாறியது, என்னுடைய கவனச்சிதறலேருந்து நான் இலக்கைக்கு வந்துடுவேன். ஸோ நாம் இப்போ எந்த கட்டுரையை தேடணும், எதை பற்றி பேசணும்னு எழுதி வச்சுருக்கோம், எதை பற்றின குறிப்புகள் எல்லாம் பழசில் இருக்குது, அதை விடுத்து நம்ம எங்கேயோ போயிருக்கோம். இப்படின்னு நம்ம இலக்கை நோக்கி மீண்டும் வந்தோம்னா தான் நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் ஆடியோ கொடுக்க முடியும். அந்த ஆடியோ அந்த கருத்துக்கள் உள்ளடக்கியதாக இருக்க முடியும். இப்போது உதாரணத்திற்கு சொன்னது என்னை பற்றி சொன்னேன். அதுலேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் கவனிச்சதில்ல, நான் திசை மாறுதல்ல, நான் மடை மாறுதல்ல, தவறான பாதைக்கே போகலை. நான் படிக்கக்கூடிய புத்தகங்களாகட்டும், நான் பார்க்கக்கூடிய காட்சிகளாகட்டும், நான் கேட்கக்கூடிய ஆடியோக்களாகட்டும், எல்லாமே நாளைக்கோ நாளை மறுநாளோ 6 மாதம் கழித்தோ உங்களோடு நான் பகிரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நான் படிப்பது சுவாரஸ்யம் மிக்கதாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எனக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது உங்களுக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ நல்ல விஷயந்தான், தேவையான விஷயந்தான், நாளைக்கு அது பயனுள்ள விஷயந்தான். அதுவே இப்போ இலக்கை நோக்கி என்னை பயணிக்க விடாமல் என்னை திசை மாற்றுகிறது, மடை மாற்றுகிறது, கவனச்சிதறல் ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் நிர்ணயித்து, இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கணும், இன்றைய இலக்கு என்ன, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு
நான் திரும்ப திரும்ப என்னுடைய மனதை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துகிறேன். ஆனால் உலகம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம், எல்லாரையுமே எடுத்துக்கிறோம். நாம் ஒரு பணி செய்ய, ஒரு வேலை செய்ய, ஒரு தொழில் செய்ய, ஒரு கல்வி படிக்க அல்லது ஒரு துறையில் நாம் பயணிக்கன்னு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம். ஆனால் அந்த நாளோடைய முடிவில் போய் நம்ம இன்னைக்கு இலக்கை நோக்கி தான் பயணித்தோமா, இலக்கை எவ்வளோ தொலைக்கு கடந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, பயணிச்சிருந்தோம்னா பயணித்தோம்னு வரும். பயணிக்கலைன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? இல்லை நாளையிலிருந்து நான் வந்து இலக்கை நோக்கி பயணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு நம்ம தூங்கலாம். மீண்டும் நாளை காலையில் என்ன நடக்கும்? ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் மிக்க, ஏதோ ஒரு தகவலை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் மீண்டும் அடுத்த நாள் இரவில் இன்னைக்கு இலக்கை நோக்கி தான் பயணித்தோமா? இல்லை, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் செய்தோம், நல்லது செய்வதற்காக நம்ம பயணித்தோம், அதனால் நாளையிலிருந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, பயணிக்கலை அப்படின்னா நாம் மனதில் கேட்க வேண்டியது, இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? பயணிக்கிறோம்னா பயணிக்கிறோம், பயணிக்கலைன்னா பயணிக்கலைன்னா மீண்டும் பயணிக்கிறோங்கிற பட்டியலுக்கு வந்துடணும். ஸோ நாம் மீண்டும் மீண்டும் அதை வந்து கட்டி இழுத்துட்டு வந்து நம்ம களத்தில் நிறுத்திடணும். இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சூழலிலும் நாம் வந்து இலக்கை நோக்கி பயணிக்கணும், இலக்கை நோக்கி பயணிக்கணுங்கிற அந்த ஆழ்மன கேள்வி அப்படிங்கிறது நம்மளை இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். அப்படி நம்ம நித்தம் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்க இலக்கு, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், நாம் ஓரடி எடுத்து வைத்தால், இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் ஓரடி எடுத்து வைத்தால் அது நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து ஓடி வரும். நாம் நடக்க போகிறோம், அதுக்கு தான் ஓரடியே எடுத்து வச்சுருக்கோம், ஆனால் அது 100 அடி எடுத்து வைத்து ஓடி வரும். அப்போது எவ்வளவு விரைவாக நம்மளை நோக்கி வரும் அப்படின்னா, நாம் அதை நோக்கி பயணித்தால் மட்டும்தான். ஸோ எல்லாருமே இலக்கு நிர்ணயங்கள், எத்தனை இலக்குகள் வேண்டுமானாலும் நிர்ணயங்கள், ஆனால் ஒரு துறைக்கு ஒன்று அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வருமானம் ஈட்டணும் அப்படின்னா வருமானங்கிறது ஒரு துறையாக வைத்துக்கொள்ளுங்கள். இல்லை, வருமானத்திலேயே நான் பல்வேறு துறைகள் வைத்துக்கொள்கிறேன், இந்த தொழில் செய்ய போகிறேன், அந்த தொழில் செய்ய போகிறேன், தனித்தனியாக பிரித்து கொள்ளுங்கள். இந்த தொழிலில் நான் இவ்வளோ வருமானம், அந்த தொழிலில் நான் அவ்வளோ வருமானம், அதில் நான் இதில் அது அப்படின்னு நீங்கள் நிர்ணயித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நோக்கியெல்லாம் பயணிக்கணும். ஒரு 10 இலக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 இலக்குகளையும் நிர்ணயித்து 10 இலக்குகளையும் நினைத்து நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க. இப்போ நம்ம நடை தொடங்கும் பொழுது சொல்லுவோம், முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இலக்கை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அது உங்களை நோக்கி 100 அடி வரும், ஓடி வரும். நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது 200 அடியாக நம்மளை நோக்கி வேகமாக வந்து நமக்கு அந்த இலக்கை தந்துவிடும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அமெரிக்கா போயிடும், ஆஸ்திரேலியா போயிடும், அண்டார்டிகா போகிறோம் அப்படின்னு கற்பனையில் நினைவில் நம்ம போய் நிற்கிறோம் அல்லவா? இப்போ நான் சொல்லவுமே ஒவ்வொரு ஊரும் வந்திருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அப்படியே ஆஸ்திரேலியா போய் நின்றுவோம். ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு எந்த இடம் தெரியுமோ, மெல்பர்ன் தெரியுமா, சிட்னி தெரியுமா, இதெல்லாம் கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானங்கள். ஸோ தெரியுமோ, எனக்கு அங்கே அந்த இடத்துக்கு போயிடுறேன். அடுத்து நான் வந்து அண்டார்டிகா அப்படின்னு சொன்னால் ஒரு குளிர் கடும் குளிர் பனி பொழியக்கூடிய ஒரு இடம், பனிக்கரடி தென்படுகிறது அப்படிங்கிற மாதிரி, மனிதர்களே இல்லை, ஒரு நபர் நம்மளை போல் அப்படின்னு அந்த கற்பனையில் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஸோ எப்படி இது நொடி பொழுதில் நடக்கிறதோ, நம்ம அண்டார்டிகாவும் போயிடுறோம், ஆஸ்திரேலியாவும் போயிடுறோமோ. ஏன் நீங்கள் இப்போ வந்து சென்னையில் இருப்பீங்க, உங்கள் ஊர் அப்படின்னு சொல்லும் போதே உங்கள் ஊருடைய ஏதோ ஒரு ஸ்பாட்டில் வந்து நின்றுவீங்க இல்லையா? நீங்கள் வந்து எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவோம், உங்கள் அம்மா இருக்கக்கூடிய ஊர், உங்கள் அப்பா இருக்கக்கூடிய ஊர், உங்களுடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஊர், ஏதோ ஒரு இடத்த நிர்ணயிக்கும் போது நினைக்கும் பொழுதே நாம் அந்த செகண்டில் அந்த ஊரில் ஏதோ ஒரு இடத்துல நிற்போம், அந்த ஊரில் தான் நிற்போம், கவனம் அங்கே போயிடும், நினைப்பு அங்கே போயிடும். எப்படி இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறதோ அதே போல் இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது அதுவும் மிக 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 வேகமாக வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நாம் இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா அப்படின்னு கேள்வியை மட்டும் கேளுங்க, நிச்சயமாக வெற்றியை தரும்.
நான் சொல்லுவேன், இப்போ ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், ஒரு அலுவலகம் அல்லது ஒரு தொழில் நடக்கக்கூடிய ஒரு கடையாக கூட வச்சுக்கிறோம். அந்த கடையோட ஷட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கடை இருக்குது, கடையோட கதவு இருக்கிறது அல்லவா, அந்த கதவை திறக்கும்போது இலக்கை நினைத்து திறக்க வேண்டும். இந்த கதவை திறக்கிறேன், இன்றைய வருமானம் அப்படிங்கிறது எனக்கு இத்தனை ரூபாய் தேவை, அதற்காக நான் உழைக்கப் போகிறேன், அதுதான் என்னுடைய குறிக்கோள், இலக்கு, லட்சியம். மீண்டும் அந்த சற்றை நம்ம இழுக்கிறோம் அல்லவா, அப்பொழுது நிச்சயமாக நாம் அந்த இலக்கை அடைந்திருப்போம். இந்த நினைப்போடு நாம் திறந்திருந்தால் இலக்கை நாம் அடைந்திருக்க முடியும். இப்போ நம்ம சற்றை திறந்துட்டோம், கடையில் உட்காந்துருக்கோம், மொபைல் ஃபோன் பார்க்குறோம், மொபைலில் ஏதோ சுவாரஸ்யமாக வருது. அந்த இப்போ நம்மளுடைய ஆடியோனே வச்சுக்கிறோமே, நிறைய பேர் அப்படி தான் செய்கிறீங்க இல்லையா? கடையிலையும் போய் உட்காந்து ஆடியோ தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ யாரோ ஒரு நபர், ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்க, வரும்பொழுது உங்களுடைய கவனம் அந்த வாடிக்கையாளர் இடத்துல இருக்கணும். ஏன்னா இலக்கு எது? நம்மளுடைய வருமானம். யார் மூலமாக? வாடிக்கையாளர் மூலமாக. அப்போது நாம் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டோ பாஸ் பண்ணிட்டோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய நபர் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தில் கடை முன்னாடி யாராவது வந்து நின்றா கூட அவர்களை கவனிப்பதில்லை. அப்போ இலக்கை நீங்கள் நோக்கி பயணிக்கலை, இலக்கை கவனிக்கலை, அப்போ இலக்கை எப்படி அடைய முடியும்? ஸோ இந்த மாதிரி நம்ம பல்வேறு நாட்கள் பல்வேறு முறை இலக்கை நினைப்பது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து இன்னொரு நினைவூட்டல், அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஆடியோக்கள் அப்படிங்கிறது வழங்கியவர்களே தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், புதியவர்கள் நீங்களும் அனுப்பி வைக்கலாம், உங்களுக்கு எல்லோருடைய வாழ்த்துக்களும் கிட்டும். அது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தும், உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ நீங்களும் பார்க்கக்கூடிய ஆடியோக்களை தாராளமாக தேர்வு செய்து அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நினைவூட்டலாக வைத்துக்கொள்ளலாம். பழையவர்களும் நீங்களும் அனுப்பி வைங்க. நான் ஏற்கனவே உங்களிடத்தில் போதும்னு சொன்னதுனால நிறைய பேர் அப்படி குறைச்சிருக்கீங்க. இப்போது என்னுடைய லைப்ரரியில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் அனுப்பி வைங்க, அதை வைத்து நம்ம வரும் மாதத்தை நம்ம நிறைவு செய்ய முடியும். ஸோ உங்கள்கிட்டையும் என்னுடைய அந்த நினைவூட்டல்களை தொடர்ந்து இந்த ஆடியோக்கள் தேர்வு செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாருமே கண்டிப்பாக ஏதேனும் ஒரு நேரத்தில் அதை பார்ப்பது வழக்கமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் உங்களிடத்துல எப்பொழுதுமே அப்படின்னு ஒரு நினைவூட்டணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பதை விட ஒரு முழுமையான ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு புத்தகத்தை பற்றின விளக்கம் கிடைக்கலாம், ஏதேனும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சு தரலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தேர்வு செய்து நம்ம ஃபேமிலி டீம் உறுப்பினர் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அவர்கள் அதை எனக்கு அனுப்பி வைப்பாங்க. அதன் வாயிலாக உங்களுக்கு அது ஒளிபரப்பப்படும். ஸோ அதனால் ஆடியோக்கள் தேர்வு செய்வது இது சரியா தவறா, அது ரொம்ப எளிதாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது நிச்சயமாக சரியாக இருக்கும். இதுதான் என்னுடைய கண்ணோட்டம். ஸோ நீங்கள் இப்படி தேர்வு செய்து அனுப்புங்கள்ங்கிறத நினைவூட்டல்களோடு நினைவூட்டி இப்போ நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் போது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை இடைவேளையில் மட்டும் நின்ற நிலையில் பருகுகிறோம். மற்ற எல்லா வேலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் அமர்ந்த நிலையில்தான் பருக வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் நமக்குள்ளாக நினைவூட்டிக் கொள்வோம். 2 வாய் நீர், அந்த 2 வாய் நீரை நம்ம எப்படி பருகணும்னு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்போம். அதை நீங்கள் நினைவில் வைத்து இப்போது நீரை பருகி முடிச்சிருப்பீங்கிறத நம்புகிறேன். இப்போது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க, கருத்து பதிவிட போயிடும்.
இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, எப்பொழுதும் போல முதல் கேள்வி அப்படிங்கிறது, நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறக்கூடிய டிஏ ரிப்போர்ட்டை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதை நான் கேட்டிருந்தேன். கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள் எனக்கு அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு சில சகோதர சகோதரிகள் தான் அனுப்பி வச்சுருந்தீங்க, மற்றவர்கள் அனுப்பலை. மீண்டும் அதை நினைவூட்டலாக சொல்கிறேன். உங்களுடைய உறுப்பினர்கள் அவங்க டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணுறத நீங்கள் அதை பார்த்து அதை எனக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புங்கன்னு சொன்னேன். மீண்டும் நினைவூட்டுறேன். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் யாரெல்லாம் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுடைய உடல் மட்டுமல்ல, அவர்களுடைய மனமும் புத்தியும் சமநிலையில், ஆரோக்கிய நிலையில் இருக்கிறது, ஆனந்த நிலையில் இருக்கிறது என்பதை மீண்டும் நினைவூட்டி, நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிறத நீங்கள் உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு முதல் கேள்விக்கு விடையளியுங்கள். இரண்டாவது கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்புவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் பட்டியலிடலாம். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்புவதின் விளைவாக ஏற்படக்கூடிய நன்மைகள் எதுவென நீங்கள் பட்டியலிடலாம். 1, 2, 3ன்னு நீங்கள் எத்தனை வேண்டுமானாலும் பட்டியலிடுங்கள். டிஏ ரிப்போர்ட் அனுப்புறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். அதை வைத்து தான் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இவற்றுக்கு இதுதான் சரியான பதில், இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய பதில்கள் நிச்சயமாக சரியானதாக இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமாக இருக்கும். ஸோ டிஏ ரிப்போர்ட் அனுப்புறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பட்டியலிடுகிறோம். மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும், சென்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாய்விட்டு சொல்லி அதை எழுதி நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த வாழ்த்து உங்களுக்கு பன்மடங்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளித்தரும். உங்களுடைய குடும்பமும் நீங்களும் நலத்துடனும் வளத்துடனும் நீங்கள் வாழ்வீர்கள். அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்களே காலையில் உங்களையே நீங்கள் வாழ்த்தி கொள்கிறீர்கள், மற்றவர்களையும் வாழ்த்துகிறீர்கள். அதனால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிற உங்களுடைய எண்ணத்திற்கு பிரபஞ்சம் அள்ளித்தரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இந்த 3 விடையளித்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை பேச்சு இருக்குது, அதை கேட்க வாங்க. இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு கதையை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அம்மா தேர்வு செய்து அனுப்பி வைத்த அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள்.
ஒரு அமைதியான இரவு. அந்த இரவு நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டோட படுக்கையில் ஒரு வயதான மனிதர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாரு. அவரை கையை பிடிச்சிக்கிட்டு அவருடைய மகன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மகன் பெயர் ரவி. இப்போ என்னன்னா, அந்த வயதான மனிதர் ரொம்ப காலமாக திருட்டு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன அவருடைய மகனான ரவியுமே அதே திருட்டு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் அந்த பெரியவருக்கு பிடிக்கல. ஆனாலுமே வேற வழி இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துட்டாரு. இப்போ மரணிக்கும் தருவாயில் அவருடைய மகன் கிட்ட 2 விஷயங்களை சொல்லிட்டு போறாரு. இங்க பாருப்பா, நீ என்னுடைய வழியிலேயே அந்த திருட்டு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிற. இது எனக்கு பிடிக்காத விஷயம்தான். ஆனாலுமே நீ இந்த திருட்டு தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 2 விஷயத்த என்னைக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான 2 விஷயங்களை சொல்றாரு. முதல் விஷயம் என்னன்னா, நீ எப்பவுமே எந்த ஒரு கோவிலாகட்டும், எந்த ஒரு ஆசிரமம் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது மத ரீதியாக இருக்கிற எந்த ஒரு பகுதிகளில் கூட உன்னுடைய கால் படவே கூடாது. அந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன்னால் திருடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2வது விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீ திருடி மாட்டிக்கிட்டியா கூட எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீ தான் திருடுன அப்படிங்கிறத என்னைக்கும் ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான விஷயங்களை ரவிக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே மரணிச்சிடுறாரு. இப்போ ரவி அவங்க அப்பா சொன்னது போலவே அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சமயம் அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு திருடுறதுக்காக போறாரு. ரொம்ப அமைதியா எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இப்போ இவர் வச்சிருந்த அந்த கள்ள சாவியை பயன்படுத்தி அந்த லாக்கரை ஓப்பன் பண்றாரு. அது உள்ள இருக்கிற நகைகள்லாம் எடுத்து ஒரு பையில போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அங்க இருக்கிற வேலையால் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தவர் இந்த மாதிரி ஒரு மனிதர் அங்க திருடிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே சத்தம் போட்டு எல்லாரையுமே எழுப்பி விட்டுறாரு. இப்போ இது மிகப்பெரிய பணக்காரரோட வீடு அப்படிங்கிறதுனால காவலாளிகள் அங்கேயே இருக்கிறாங்க. எல்லாருமே ரவியை துரத்திக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரவி என்ன பண்றதுனே தெரியாம உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு ஆசிரமத்தை பாக்குறாரு. இப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. ஆனா அவங்க அப்பா சொன்ன அந்த முதல் விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த ஆசிரமம், கோவில் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ரவிக்கு வேற வழியே கிடையாது. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த வீரர்கள் இவர் பிடிச்சிருவாங்க. அதனால வேக வேகமா அந்த ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி ரொம்ப மறைவா உட்காந்துக்கிறாரு. இப்போ அமைதியா இருக்கிற அந்த ஆசிரமத்துல அங்க இருக்கிற ஒரு குரு அங்க இருக்கிற சீடர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்லி கொடுக்குற எந்த ஒரு வார்த்தைகளுமே இவருடைய காதுல கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவருடைய காதுகளை ரொம்ப இறுக்கமா மூடிக்கிறாரு. ஆனா அதையும் மீறி அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் இவர் காதுல விழுந்துருது. அது என்னன்னா, கடவுள்களுக்கும் தேவதைகளுக்கும் எப்பவுமே நிழல்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த வாக்கியம் மட்டும் ஒரு காதுல விழுது. ஆனா அது உடனே அது எப்படியாவது மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணங்களை வேற திசையில திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த வீரர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ரவியை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. இப்போ மன்னர் விசாரிக்கிறாரு, என்னப்பா அந்த செல்வந்தர் வீட்டை திருடுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ரவி கடைசி வரைக்கும் அவர் திருடுனதை ஒத்துக்கவே இல்லை. இதுதான் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த 2வது விஷயம். இப்போ அந்த நாட்டில் இருக்கிற சட்டம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் குற்றம் புரிஞ்சாரோ அவரே அவருடைய வாயால அந்த குற்றத்தை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கினா மட்டும்தான் அவருக்கான தண்டனை கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. இப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ ரவி எந்த தெய்வத்தை கும்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ரவி துர்க்கையை வழிபடுற ஒரு மனிதர். உடனே அன்னைக்கு இரவு அவரை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு டிராமா ஆர்டிஸ்டை கூட்டிட்டு துர்கை அம்மன் மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு பொம்மை சிங்கத்தை, அதாவது நிஜமானமே இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை சிங்கத்தை ரெடி பண்ணி ரவி தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த துர்கை அம்மன் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மாவும் அந்த பொம்மை சிங்கமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரவியோட அந்த சிறைச்சாலை அறைக்குள்ளார வைக்கப்படுது. இப்போ இந்த துர்கை அம்மனுக்கு பின்னாடி கொஞ்சமா ஒளி பிளம்பு வர மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. உடனே இந்த டிராமா ஆர்டிஸ்ட் ரவியை எழுப்புறாங்க. இங்க பாருப்பா, நீ இவ்வளவு நாளா என்ன வேண்டிக்கிட்டு இருந்த,
இப்போ நான் கண்ணு முன்னாடியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து எழுப்புறாங்க. ரவி வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு பார்க்குறாரு. அவர் பார்க்குற விஷயத்த அவரால் நம்பவே முடியல. அம்மா தாயே, இவ்வளோ நாளாக நான் வந்து உங்களை வேண்டிக்கிட்டே இருந்தேன், கடைசியாக வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட காலில் விழுந்து வணங்குறாரு. இப்போ அப்படியே பேச்சுவாக்கில் இந்த அம்மா வந்து ரவி கிட்ட, இங்கே பாருப்பா, நீ வந்து ரொம்ப காலமாக என்னை வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற, இப்போ ஏன் தேவையில்லாமல் இந்த தவறு செஞ்ச, உண்மையை சொல்லு, நீ வந்து அந்த பணக்காரர் வீட்டில் திருடனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாயாலேயோ அந்த உண்மையை ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இப்போ அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறதுக்காக வாயை திறக்கிறாரு. ஆனால் அந்த சமயம் தான் நோட் பண்ணுறாரு, அந்த அம்மாவோட நிழல் அந்த சிறைச்சாலையோட தரையில் விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஞாபகம் வருது, அவர் அந்த ஆசிரமத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குரு சொல்லிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, எந்த ஒரு கடவுளுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு தேவதைக்குமே நிழல்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ உண்மையிலேயே இது வந்து கடவுள் கிடையாது, மனிதர் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் கிட்ட, அம்மா நீங்கள் தான் கடவுளாச்சே, உங்களுக்கு தெரியும்ல நான் வந்து திருடனா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அப்படியே எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியை தான் வைக்கிறாரு. இந்த கேள்வியை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா எந்த ஒரு கடவுளுக்குமே நிழல்கள் கிடையாது, ஆனால் உங்களுக்கு நிழல்கள் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுமே அவங்க சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே அந்த சிறைக்கு வெளியிலிருந்து அந்த அரண்மனை காவலர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, எப்படி இந்த மனிதருக்கு இவ்வளோ புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மன்னருமே அந்த சட்டப்படி இவர் வந்து அவருடைய குற்றத்தை ஒத்துக்கலை, அதனால இவர் வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை நிரபராதின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா ரவியோட மனசில் அந்த குருஜி சொன்ன விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு வாக்கியத்தை நான் கேட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுவே அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு தினம் அதன்படி நடந்துக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ மேம்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு தொழிலை அதோட விட்டுறாரு. தினமும் ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா குருக்கள்கிட்டையுமே நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறாரு. இது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் எவ்வளோதான் தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட சரி, ஆனால் ஒரு சில இடங்களில் போனோம்னா அங்கே இருக்கிற ஞானிகளோட அந்த ஸ்பீச்சை கேட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தவறு செய்யும் போதோ இல்லை தவறு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போதோ கண்டிப்பாக அந்த ஞானிகள் சொன்ன விஷயங்கள் நம்மளை அந்த தவறுகள்லேருந்து காப்பாற்றும். நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட கதை அப்படிங்கிறது ரவி அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய தந்தையார் அப்படிங்கிறவர் இறக்கக்கூடிய தருவாயில் அவர் திருட்டு தொழில் செய்கிறாரு. ரவியும் அதை அப்படியே பின்தொடர்ந்து வருகிறார். இப்போது அந்த திருட்டு தொழிலை நம்ம பண்ணக்கூடாது, இருந்தாலும் அது வேறு வழி இல்லாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ உனக்கு நான் வந்து 2 அட்வைஸ் தர்றேன். ஒன்று, இந்த மாதிரியான மதம் அல்லது ஆசிரமங்கள், கோவில்கள், மசூதிகள், ஆலயங்கள் இங்கெல்லாம் நீ தெரிந்தும் கூட போயிடாத அப்படின்னு ஒன்று சொல்கிறார். 2வது அப்படின்னு, ஒருவேளை நீ எங்கேயாவது நீ மாட்டிக்கிட்ட திருடும் பொழுது அப்படின்னா கடைசி வரைய திருட்டை மட்டும் ஒப்புக்கொள்ளாத அப்படின்னு ஒரு 2 விஷயங்கள் அவர் சொல்லிவிட்டு அவர் இறந்துடுறாரு. ரவி அதே போலவே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன திருட்டாக பண்ணுறான். பெருசாக முன்னேற்றம் இல்லாததுனால ஒரு பெரிய திருட்டு அப்படிங்கிறது ஒரு பணக்கார வீட்டில் திருடுறான். ஸோ திருடும் பொழுது பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. அவனை பார்த்து திருடன் கத்துறாங்க, ஓடுறான், திரத்தி வர்றாங்க, பிடிச்சா மாட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரமம் கண்ணுக்கு தெரியுது. இருப்பினும் தன்னுடைய தந்தையார் சொன்ன விஷயம் நினைவுக்கு வருது, ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. வேறு வழியே இல்லை, நம்ம வந்து இப்போ அவங்க பிடிச்சிடுவாங்க, பிடிச்சிட்டான்னா மாட்டிக்கிட்டோம். அப்போது அந்த ஆசிரமத்துக்குள்ளே உள்ளே போயிடுறான். உள்ளே போனால் அந்த ஆசிரமத்துக்குள்ளே குரு வந்து சிஷியர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த பாடம், அந்த போதனை எதுவும் தன்னுடைய காதுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு காதை இறுக்கமாக மூடிக்கிட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த குரு சொல்கிறத கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் காதால் கேட்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருந்தால் கூட ஒரு வாக்கியம் மட்டும் அவன் காதில் விழுந்துடுது. அது என்ன அப்படின்னா, இறைவனோ இறை தூதுவர்களோ அவர்களுக்கு நிழல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவன் காதில் விழுகுது. சரி, இப்போ நீங்கள் நான் சொன்ன அதே கதையை நான் திரும்ப சொல்லும் பொழுது நல்லா கேட்பீங்க.
எனக்கு ஒரு சந்தேகம், இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இன்னைக்கு. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள். அதை நான் கேட்டுட்டு நான் வரும் நாட்களில், அதாவது செவ்வாய்க்கிழமையில் இந்த கதைக்கான விளக்கத்தை அவருடைய தந்தையார் ஏன் சொன்னார்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அந்த 2 பாயிண்ட்டு சொன்னார்னு. ஸோ நீங்களும் யோசிங்க. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிறேங்க. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம ஒரு தன்னம்பிக்கை பேச்சு கேட்க போயிடும். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ரமணி பிரேமா லலிதா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, அவர்கள் அனுப்பி வைத்த அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம் வாருங்கள். 50 வயதை கடந்து 60 நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒருவரிடம் உங்களிடம் என்ன மாற்றங்களை உணர்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஒருவர். அவர் சொன்ன பதில், என் பெற்றோரை, என் உடன் பிறந்தவர்களை, என் மனைவியை, என் குழந்தைகளை, என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது என்னை நேசிக்க துவங்கி உள்ளேன். நான் உலக வரைபடம் அல்ல என்று உணர்ந்து கொண்டுள்ளேன். இந்த உலகத்தை என் தோள்களில் சுமப்பதில்லை. காய்கறி விற்கும் தங்கச்சியிடம், பழம் விற்கும் தம்பியிடம் பேரம் பேசுவதை நிறுத்திவிட்டேன். 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டேனே என்று மண்டையை உடைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் மகள்களின் படிப்புச் செலவுக்கு சேமிக்க இது உதவட்டுமே. உணவகங்களில் கூடுதலாக டிப்ஸ் தருகிறேன். அன்றாட வாழ்க்கையை நடத்த என்னை விட அதிகமாக போராடும் சர்வர் முகம் மலரலாம். எத்தனை தடவை இந்த கதையை சொல்லுவீங்க என்று இப்போதெல்லாம் முதியவர்களிடம் சொல்வதில்லை. அவர்கள் இந்த கதைகளால் தமது பழைய நினைவுகளை அசை போடுகிறார்கள். கடந்த காலத்திலிருந்து விடுபடுகிறார்கள். சில நேரங்களில் பிறர் சொல்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர்களை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லோரையும் திருத்தும் பொறுப்பு என்னுடையது அல்ல. எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை விட என் மன அமைதி எனக்கு முக்கியம். பெருந்தன்மையுடன் தாராளமாக பாராட்டுகிறேன். இது பாராட்டு பெறுபவருக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனதுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சின்ன ஆலோசனை: ஒருவர் உங்களை பாராட்டும் போது ஒருபோதும் மறுக்காதீர்கள். நன்றி சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஆடையில் எண்ணெய் கரை பட்டுவிட்டால் அலட்டிக் கொள்வதில்லை. தோற்றத்தை விட ஆளுமைதான் உரக்க பேசுகிறது. என்னுடைய மதிப்பை உணராதவர்களிடம் இருந்து விலகிப் போகிறேன். அவர்கள் என் மதிப்பை அறியாமல் இருக்கலாம், நான் அறிவேன். யாராவது பந்தயத்தில் என்னை முந்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மோசமாக செயல்பட்டாலும் நான் நிதானமாகவே இருக்கிறேன். நான் பந்தயத்தில் இல்லை, என் வாழ்க்கையை வாழ்கிறேன். என் உணர்வுகளை எண்ணி சங்கடப்படாமல் இருக்க கற்றுக்கொள்கிறேன். என்னை மனுஷனாக்குபவை என் உணர்வுகள் மட்டும்தான். ஒரு உறவை முறித்துக் கொள்வதை விட ஈகோவை விட்டுவிடுவது நல்லது என்று அறிந்து கொண்டுள்ளேன். என் ஈகோ என்னை தனிமைப்படுத்தும். உறவுகளால் நான் தனிமைப்பட்டு போக மாட்டேன். ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளைப் போல வாழ கற்றுக்கொண்டுள்ளேன். இது கடைசி நாளாகவும் இருக்கலாம். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்திற்கு நான் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு. அதை தேர்ந்தெடுத்து எந்த நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி, தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கேட்ட தன்னம்பிக்கை பேச்சு அப்படிங்கிறது ஒரு 50 வயதை கடந்த ஒரு நபரிடத்தில் கேட்டால் என்னவெல்லாம் பதில்கள் வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது, அப்பொழுது முதிர்ச்சினா வாழ்ந்து அனுபவித்து அதில் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சி அப்படிங்கிறது 50 வயதில் வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 50 வயதில் ஒரு நபர் நான் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பட்டியலிடுறாரு. இந்த பட்டியலை நான் மீண்டும் மீண்டும் நானே பலமுறை கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த ஆடியோவை மீண்டும் மீண்டும் கூட கேளுங்க. எவ்வளோ பெரிய பக்குவம் நமக்குள்ளே இப்பொழுதே வந்து விடுகிறது. அவர்கள் 50 வயதில் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு இப்பொழுதே வந்து விடுகிறது அப்படிங்கிறத இந்த ஆடியோ கேட்கும் பொழுது எனக்கு தோன்றியது.
இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் ரமணி பிரேமலலிதா ஃப்ரம் குலசேகரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும். ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.